கடை வச்சுட்டு உங்களுக்கு அவ்வளவு திமிராடா? ஏய், எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுங்கடா. ஏய், எங்களை பார்த்தாலே நடுக்கிற பசங்க எங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இப்படி அடிக்கிறானுங்களே. எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒருத்தன் வந்தே தீருவான். அவன் என்னையே பாக்குறாங்க. லோக்கல் சேனல்ல வருவானே அந்த பையன். பிஸ்தா பருப்பு சாப்பிடணும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இன்னைய டைலாக் பேசுற? மல்லிகை சாமான் லிஸ்ட் பச்சா இல்ல டைலாக் பேப்பர் பச்சையா? பிஸ்தா பருப்பு பைத்தம் பருப்புன்னு பனியன் விளம்பரம்யா. எங்க அந்த ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்? என்னையா இது? சார் ஏற்கனவே விளம்பரம் பண்ணிருக்கான் சார். நல்லா பண்ணு சார். காலையில பொங்கல் இட்லி வாங்கி சாப்பிட்டு தருதுல டைலாக் வராதா? பொண்ணை பார்த்தோன்னே இப்படி சொல்லி விட்டுட்டு சொதப்புற. தபார் மரியாதை வாயில இருந்தது அசிங்கமா வரதுக்குள்ள போயிடு. யோ எங்க நடிக்க வந்தீங்க சார்? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன் சார். இவன் காலையிலேயே நல்லா சொதுப்பான்னு எனக்கு அப்பவே தெரியும். பிஸ்தா வாங்கணும்னா பிஸ்தா பண்ணின போடணும். சூப்பரா 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 சொட்ட. இதே போய் பண்ணியா போயா. நல்லா பண்ணு. என்ன தத்ரூபமா நடிக்கிறான் பார். டேக் போலாம். சிவா நீ கிளம்பு. சிங்கம் சூர்யா மாதிரி வெறப்பா வந்துட்டு சுமாரான பொண்ணுக்கே இப்படி பாஸ் ஆர்யா மாதிரி வழிகிறானே, இவன் தாங்க நம்ம ஹீரோ. எல்லா படத்திலயும் வர மாதிரி இவன் பேரும் சிவா. பூவெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் இப்படி ஸ்லோ மோஷன்ல குதிக்கிறானே, இவன் தாங்க கேகே. இவன் கொடுக்கிற பில்டப்லாம் பார்த்துட்டு ஏதோ ஊர் திருவிழால உரியடிக்க போறத தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த பில்டப்லாம் இவனுக்கு இல்லைங்க, டெங்கு காய்ச்சல்ல செத்து போன நம்ம ஆறுமுகத்துக்கு. கல்யாணத்துல வாழை மரம் கட்டுறதுல இருந்து கருமாதியில காக்காக்கு சோறு வைக்கிற வரைக்கும் ஒரு பேக்கேஜா பேசி எல்லா வேலையும் செய்யறதாங்க இவன் வேலையே. கேக்கேனா கல்யாணம் கருமாதி. டேய் ஆறு டப்பா என்ன வெயில கடுத்துருவன்னு மணியை வச்சு மறைச்சுன்னு வரியா? ஒழுங்கா பாடுறா, பட்டன்காரி இடிச்சு பாடுறா. டேய் என்ன ஊதுற நீ? சங்கு ஊதுறேன். சங்கு எப்படி ஆறு நடிக்கிற மாதிரி பூன்னு ஊதுவாங்களா? ஒழுங்கா சத்தமா ஊதுறா. டேய் ஆறுமுகம் சாவு ஊதுறானா ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஊதுற. பேர புள்ளிங்களா பாடியை போட்டு மேட்ச் பார்க்க போயிட்டு போறாங்க. ஒழுங்கா ஊதுறா. டேய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் ஜவுரி தலையா என்ன இல்லையா நம்ம இடுப்பாட்டின்ற சாவு குத்து நல்லா வாங்கி குத்தணும். வா 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 நல்லா வாங்கி குத்து. கோனா நெறி செய் வா வா வா. பாடி நவுத்தே பாடி நவுத்தே. 10 12 அவகண்டா அதுக்குள்ள பாடி குழியில இறங்கணும். சீக்கிரம் சீக்கிரம் நவுரே நவுரே நவுரே. விட்டு சுவிட்சர்லாண்டா போயிருக்காரு. பக்கத்துல ஒரு குழி தோண்டி போச்சிடுறேன் உன்னை. கவலைப்படாத. கோமதி கூட நான் அழுகுறேன், நீ உன் ஃப்ரெண்டு தெரிய வச்சு அழுப்போ. ஏய் ஏய் கோமதி என்னடி இப்பெல்லாம் கொல்தாண்ட குளிக்க வர மாட்டேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இப்படி வா பக்கத்துல வா. ஒரு பொண்ணு பின்னாடி போகுதுன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி பொண்ணுங்களுக்கு பிராக்கெட் போடுறானே, இதாங்க நம்ம கேகேவோட கேரக்டர். டைம் ஆச்சு வாடி. இல்லடி எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கும் ஏய் காவியா வாட் ஹேப்பன்? இன்னையே வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க? அவ மேல யாரோ ஒருத்த இங்க் அடிப்பேன்னு பயமுறுத்தி இருக்கான். இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு தான் அவ பயந்துட்டு இருக்கா. ஏப்ரல் ஃபுல்னா அடிக்கதான் செய்வானுங்க. ஏப்ரல் ஃபுல்னா பரவாயில்ல, அவன் ஏகாதசி அமாவாசை கிருத்திகை எல்லா நாளும் வந்து இங்க் அடிப்பானா. யாரு அவன்? எந்த ஸ்கூல் பையன்? அவன் ஸ்கூல் பையன்லாம் இல்ல. பின்ன காலேஜ் ஸ்டூடெண்டா? இல்ல வேற யார் தாண்டி அவன்? இவன் தான்டா மச்சி. நம்ம டியூஷன் அக்காமால ஹோலி அன்னைக்கு கலர் பவுடர் பூசினானே அவன் தானே இவன்? ஆமாண்டா, நேத்து எங்க அண்ணி போட்ட குளத்துல கூட தண்ணி ஊத்திட்டு ஓட்டான்டா. இவன் அட்டகாசம் தாங்கலடா. ஏ கிரவுண்டுக்கு கூட்டு போய் பெயிண்ட் ஊத்தி விட்டுலாம்டா. நீ தைரியமா போ. இன்னைக்கு ஏதாவது கரெக்டா பண்ணா நாங்க பாத்துக்கிறோம். சரி. கவியா கவியா என்ன கண்டுக்காம போற? வேணா போயிரு. எங்க ஸ்கூல் பொண்ணு. ஸ்கூலு காலேஜ் ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பாண்டா.
இருக்கடா நீ என்ன ஃபோன் பண்றியா இங்க ஒரு பிரச்சனை உடனே வாங்கடா மாப்ள இவனை கிரவுண்ட் கூட்டி போயிடுடா என்னடா சாப் கூப்பிட்டுடா அப்ப பாறா வந்தோனே பாறா மச்சான் இங்க பாரு மச்சான் பிரச்சனை பண்றாங்க சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை நல்லா கேளுங்கண்ணா நான் உன்னதான்டா கேக்குறேன் சின்ன பையன் கூட என்னடா பிரச்சனை நான் இந்த பொண்ணு மேல இங்க் அடிக்க வரானா என்னப்பா அவரு மச்சான் இந்த பொண்ணு தான் என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிட்டே இருக்கா மச்சான் ஏமா இவனை பார்த்து சிரிச்சியா எங்க அப்பாவோட கல்யாண ஆல்பத்துல கலரா ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருந்தாரு எங்க அப்பா கூட படிச்சவராச்சேன்னு சிரிச்சேன் சரி கிளம்பு போகமா இதுக்கப்புறம் அந்த அங்கிள் வர மாட்டாரு கோவப்படாத ஏன் இப்படி அவன் அப்பங்கல்ல அதுல போய் போஸ் கொடுக்குற அவன் பெத்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குற ஏறு பைக்ல இது ஒரு பிரச்சனைன்னு வந்தான் பாரு ஏறா பைக்ல உன் கூட படிச்ச பொண்ணு ஸ்கூல்ல எச்சமா இருக்கு உங்க அறிவு இல்ல ஆமா உன் பைக் எடுத்துட்டு வா வரலடா இந்த எடுத்துட்டு வரடா இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வாயெல்லாம் கூஸ்துங்க நீங்களே பாருங்க